ஹலோ கைஸ், போன வாரத்தில் மார்வல் சைட்லேருந்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மொத்த மேட்ரியோ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதாவது மார்வல் நியூஸ் தான். வீடியோக்குள்ளே போடுறதுக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் போன வாரத்தில் மார்வல் பண்ண பெரிய சம்பவம்னா டெட்புல் அண்ட் உல்வரின் தான். அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. உண்மையிலேயே படம் வேறு லெவலில் இருக்குது. இந்த படத்தோட ரிவ்யூ ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை மேலே ஐகார்டை கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக படம் தாறுமான படம். ஸோ இதை படத்தை நீங்கள் பார்க்கலன்னா தேட்டர்லேயே பாருங்கள். இப்போதைக்கு காமிகான் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் நடக்குது. இந்த மேட்டர் கண்டிப்பாக பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த காமிகானில் மார்வல்கான பேனல் இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த பேனலில் அவங்க ஏகப்பட்ட தரமான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லீக்கில் வந்த மேட்டர் தான். அது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த பேனல் ஃபுல்லாகவே தரமான அப்டேட்ஸாக இருந்தது. ஃபஸ்ட்டு ரூசோ இஸ் பேக் அப்படிங்கிற இந்த அப்டேட் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரூசோ பிரதர்ஸ் இப்போதைக்கு திரும்பி அவெஞ்சர்ஸ் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற இந்த படத்தை டைரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போதைக்கு ரூசோ இஸ் பேக் அப்படிங்கிற இந்த மேட்டரை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து அவெஞ்சர்ஸ் 5 படம் இருக்குல்ல, அந்த படத்தோட பேர் அவெஞ்சர்ஸ் கேங்னஸ்ட்னு வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த பேர் மாறப்போகுது அப்படின்ட்டு ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு அவெஞ்சர்ஸ் 5க்கான புது டைட்டில் என்ன அப்படிங்கிற இந்த மேட்டரை ரிவீல் பண்ணிட்டாங்க. அதாவது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்படிங்கிற இந்த பேர் தான் அவெஞ்சர்ஸ் 5க்கு டைட்டில் வச்சுருக்காங்க. அதையும் தாண்டி மே 2026 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற இந்த மேட்டரையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேரில் டூம்ஸ்டே வச்சாச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தில் டாக்டர் டூம் காமிச்சதாகணும். ஸோ இப்போதைக்கு அவங்க இந்த படத்தில் யார் டாக்டர் டூம் வராங்க அப்படிங்கிற இந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது வேறு யாருமே இல்லை, நம்ம ஆர்டிஜே தான். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்டரை பார்க்குறப்ப பல பேருக்கு செம ஷாக்கிங்காக இருக்கும். அதை ரிவீல் பண்ண அந்த விதம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது ஸ்டேஜில் ரூசோ இருக்காங்க. அவங்க டாக்டர் டூம் யாருன்னு காட்டுறதுக்காக அப்படியே ஸ்டேஜில் டாக்டர் டூமோட காஸ்பிளே போட்டு வர மாதிரி வராரு. அந்த இடத்துல அவர் மாஸ்க்கு கலட்டுறப்ப உள்ளே பார்த்தா ஆர்டிஜே அப்படியே விக்ரமோட அந்த இன்டர்மிஷன் சீன் இருக்கும்ல, நாயகன் மீண்டும் வரான் அப்படின்ட்டு அந்த டெம்ப்ளேட் மாதிரி தான் இந்த சீக்வன்ஸ் இருந்தது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது பல பேருக்கு செம அன்எக்ஸ்பெக்டடாக இருக்க வாய்ப்பு நிறையவே இருந்திருக்கு. பட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இதை பற்றி போட்டிருக்கேன். அதாவது கரெக்டாக போன சண்டேயில் இந்த மேட்ரு வீடியோவை போட்டிருந்தேன். ஆர்டிஜே தான் இப்போதைக்கு டாக்டர் டோமா போடுற அப்படிங்கிற இந்த மேட்ரை ஒரு லீக்கில் பார்த்தேன். அதை அப்போயே போட்டிருந்தேன். அந்த வீடியோவை போட்டப்போ கூட ஆர்டிஜே டாக்டர் டூமா வந்தால் கூட அந்த மேட்ரை மார்வல் அவ்வளோ சீக்கிரம் ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த படம் வர வரையும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் திடீர்னு ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ உண்மையிலேயே வேறு லெவலில் அதுக்கடுத்து ஃபேண்டாஸ்டிக் 4 படத்துக்கான டைட்டில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபேண்டாஸ்டிக் 4 ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற இதுதான் இந்த படத்துக்கு டைட்டில் இருக்க போகுது. அதுக்கடுத்து கியான்கார்லோ எஸ்போசிட்டோ அப்படிங்கிற இந்த ஆக்டர் கேப்டன் அமெரிக்கா 4ல் இருக்கார். ஆல்ரெடி ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவர் சைட் விண்டர் அப்படிங்கிற இந்த கேரக்டர் தான் ப்ளே பண்ண போகிறார் அப்படிங்கிற இந்த மேட்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா சர்பன் சொசைட்டியோட கிங்காக இருக்கார். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஸ்டீவ் ராஜா இருக்கார்ல, அதாவது கிறிஸ் எவன்ஸ் கிட்ட நீங்கள் இதுக்கடுத்து MCUவில் ஸ்டீவ் ராஜா திருப்பி வருவீங்களான்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா வர மாட்ட சொல்லியிருக்காரு. பட் இப்போதைக்கு அவர் நீங்கள் பல பேர் டெட்பூல் 3ல் பார்த்துருப்பீங்க. ஸோ மோஸ்ட்லி அவரை கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கடுத்து கிறிஸ்டம்ஸ்கிட்ட அதுக்கடுத்து நீங்கள் தோரா வருவீங்கன்னு கேட்குறப்ப ஸோ நான் எனக்கான காலுக்கு வெயிட் பண்ணுறேன், எனக்கு கால் பண்ணி வான்னு சொன்னால் உடனே வந்துடும் அப்படிங்கிற இந்த மேட்ரை அவர் சொல்லியிருக்காரு. கிறிஸ் எவன்ஸ் வருவேன் ஆனால் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் கண்டிப்பாக அவரும் வரதான் செய்வார்னு நினைக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவெஞ்சர்ஸ் 5 and 6ல் OG 6 பார்க்குறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. பட் எனக்கு இருக்க பெரிய சந்தேகம் என்னென்னா, இப்போதைக்கு நம்ம டாக்டர் டூமா ஆர்டிஜே ப்ளே பண்ணுறாரு. ஆர்டிஜே அந்த இடத்துல மாஸ்க்கு கழட்டாமல் நடித்தாருன்னா கண்டிப்பாக அது ஃபேன்ஸுக்கு பிடிக்காது. அவரோட ஃபேஸை தேட்டரில் காமிச்சே ஆகணும். அப்படி பார்க்குறப்ப இப்போதைக்கு இருக்க அவெஞ்சர்ஸ்க்கு அது எப்படி ஃபீல் ஆகும்? நம்ம ஸ்பைடர்மேன்லாம் பார்த்திங்கன்னா டோனி ஸ்டார்க்கை அவரோட அப்பா ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்பாரு. ஸோ அப்படி இருக்க அதே மூஞ்சோட ஒரு வில்லன் வந்தால் அது கண்டிப்பாக அவெஞ்சர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே சமயம் ஆப்போசிட்டில் ஆர்டிஜே ஐனமனும் ப்ளே பண்ணி அவரே டாக்டர் டூமா வந்தால் வில்லனாக தான் ஹீரோனா தான் அப்படிங்கிற அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்.
இதெல்லாம் படத்தில் வருமா அப்படிங்கிற இந்த மேட்ரை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக ரூசோ வந்து இந்த படத்தை பயங்கரமாக பண்ணுவாங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். இதுவும் தோன்ற மேட்ரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ செலக்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை. Yeah.